இருங்க வரேன். ஹலோ, என்ன வேணும்? யூனிஃபார்த்தோட இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரக்கூடாது சார். இட்ஸ் பேட். பரவாயில்ல, எங்களை மாதிரி தலை நினைச்சவங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படும் போது உங்களுக்கு என்ன எங்க ஆபீசர் ஃபுல் ஆஃப் எனர்ஜி. கோவால இருந்து புதுசா ஸ்பெஷலா இறக்குது. எனக்கு பேரு டெய்ஸி. எப்படி எங்க ஜோடி பொருத்தம்? என்னையா கோவிந்தன்? சின்ன பையன் கோவிந்தன், எஸ்கியூஸ் மீ சார். இது ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன், விஐபிஸ் ரெஸ்ட் எடுக்கிற இடம். சார், நம்ம ஏரியால வந்து நான் சொல்றேன், போய் வேலையை பாரு. அது இல்ல சார். வாயா. டியூட்டில கண்டிப்பா இருக்கிறதுல தப்பே இல்ல. ஆனா எதுக்கும் ஒரு அளவு இருக்கு. நீயா சபலம் இல்லாத மனுஷன் யாரையா இருக்கான்? என்னை சேர்த்தான் சொல்றேன். இந்த பார், போலீஸ் ட்ரெஸ் போட்டதுனால எல்லாமே நீதான் நினைக்காத. நான் காசு பண்ண கத்துக்க. இந்த மாதிரி பெரிய மனுஷங்க பண்ற தப்ப கண்டும் காணாம தெரிஞ்சும் தெரிஞ்சுக்காம விட்டுணும், தெரியுதா? எஸ் சார். ரொம்ப பிரமாதம். ரொம்ப கோபமா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த மச்சாத்தி ரிப்பி போனா இந்த மாதிரி பெரிய மனுஷன் பண்ற தப்ப கண்டு காணாம தெரிஞ்சும் தெரிஞ்சுக்காம விட்டுணும், தெரியுதா? நான் தள்ளாடுறத நிறுத்துங்களேன். சார் வந்துட்டீங்களா சார்? சார் சார் சார், காக்க வச்சுட்டு போயிட்டீங்களே சார். நான் போய் மேட்டர் எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நாளைக்கு நியூஸ் பேப்பர் எல்லாமே வரும். இல்லாட்டி வெறும் ஒயிட் பேப்பரா தான் சார் வரும். நான் பார்த்த அந்த அசிங்கமான விஷயத்தை எல்லா பேப்பர்லயும் வர ஏற்பாடு பண்ண. ஓகே சார். ரெட் லைட் ஏரியாவுக்கு வர்ற கிரீன் சேனல் ஆளுங்களை பத்தி விவரமா சொல்லிட்டீங்க. அவங்களை பத்தி பத்திரிகையில பக்கம் பக்கமா எழுதி ஆதாரத்தோட நிரூபிச்சு அவன் முகத்திரையை கிழிச்சிடறேன். ஆனா இந்த நியூஸ் நான் கொடுத்ததா வரவே வராது. எந்த திமிர் பிடிச்ச ராஸ்கல் இந்த நியூஸ் கொடுத்திருப்பாயா? ரெய்டு பண்றேன் பேர் வழின்னு வந்துட்டு வளைஞ்சுக்கிட்டே போனானே, அந்த கோவிந்தன் தான் கொடுத்திருப்பான். இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்குது ஆட்சி. அது நம்ம கட்சி சப்போர்ட் இல்லைன்னா ஆடி போயின்னு ஆடி ஆடாதா பின்ன. இனிமேலாவது நம்மள பத்தி இப்படி தப்பான நியூஸ் பேப்பர்ல போடக்கூடாதுன்னு பேப்பர்காரங்களை கூட்டு சொல்லிட்டு சொல்லுமையா? என்ன இதெல்லாம் ஒரு விளம்பரம் தானே. பாட பாடத்தான் ராகம், போட போடத்தான் விளம்பரம். தப்போ ரைட்டோ, நம்மளை பத்தி ஏதாவது ஒரு செய்தி ஏதாவது ஒரு பத்திரிகையில வந்துகிட்டே இருக்கணும். விளம்பரம் என்னையா விளம்பரம்? முதல்ல அந்த சோதா டிஐஜிய கூப்பிட்டு இந்த சோமாரி கோவிந்தனை தட்டி வைக்கணும்யா. நீங்க ஒண்ணும் பதட்டப்படாதீங்க டாடி. அந்த கோவிந்தனுக்கு நாங்களே போதும். சபாஷா கண்ணா. பாத்தியா வக்கீலு, எனக்கு ஒண்ணுன்னா என் பையன் வீரனா நிக்கிறாயா. என் புள்ள மட்டும் சளைச்சவனா? ரகு கொண்டாடா. டாடி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாங்க எவ்வளவு பொறுப்பா இருக்கோங்கறத நீங்க போக போக புரிஞ்சுப்பீங்க. பாத்தியா என் புள்ளைய? பொழைச்சுப்ப. வாழறப்ப பாதுகாப்பு கிடைக்காம கஸ்தர் கிட்ட தண்ணியே அர்ப்பணம் பண்ணிக்கிட்ட இந்த சிஸ்டருக்கு இப்படி ஒரு நிலைமையா? ஐ எம் சாரி மதர். நான் இந்த கேஸ என்ன அதெல்லாம் நம்ம ஏரியாவுல நம்ம ஜூரிஸ்டிக்ஷன்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். வாட் ஆக்ஷன் ஹேவ் யூ டேக்கன்? இவ்வளவு சின்ன விஷயத்தை போய் சீரியஸா எடுத்துட்டீங்களா என்ன சார்? சின்ன விஷயமா? எது சின்ன விஷயம்? வாட் யூ மீன்? நீங்க தானே சார் அன்னைக்கு எனக்கு அட்வைஸ் பண்ணீங்க. பெரிய மனுஷங்க பண்ற சில தப்புகளை தெரிஞ்சும் தெரிஞ்சுக்காம கண்டும் கண்டுக்காம அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு சொன்னீங்கல்ல. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை தான் சார் நான் இப்ப ஃபாலோ பண்றேன். ஆனா அதுக்காக சம்திங் எதுவும் வாங்கிக்கல சார். கோவிந்தன், ரொம்ப அதிகமா பேசுற. முதல்ல அதை குறைச்சுக்க. கருப்பு கோட்டை, அர்ஜுனனுக்கு ஒரு அபிமன்யு மாதிரி எனக்கு ஒரு உதாய்.
நீங்க அர்ஜுனனா இருந்து அம்பு வில்லு எல்லாம் கையில எடுத்துட்டு அலையுங்க, பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நான் வேணாம்னு சொல்லல. ஆனா உங்க பையனை அபிமன்யு ஆக்கிறாதீங்க. ஏன்னா அபிமன்யு அல்பாயுசுல போயிட்டவன். பயப்படியா அபசகன மாதிரி பேசிட்டு. கடமை லட்சியம் கட்டுப்பாடுன்னு லட்டிய சுத்திக்கிட்டு அலையறானே கோவிந்தன், அவனை நம்ம பசங்க ஒரு கலக்கு கலக்கிட்டானுங்க. புலிக்கு பிறந்ததாச்சே பூனை ஆகுமா? நாம 8 அடி பாஞ்சா பசங்க 16 அடி பாஞ்சா. 16 அடி என்ன டாடி, 80 அடி பாஞ்சு காமிக்கிறோம். 80 அடி பாய்ச்சலுக்கு ஒரு சாம்பிள் பாக்குறீங்களா? என்ன சாம்பிள்? என்னடா பேசாம போறாங்க ரெண்டு பேரும்? தெரியலையே. 16 அடி பாய்வாங்கன்னு சொன்னேன், பாதாள வரைக்கும் பாஞ்சிட்டாங்களா? ஹலோ கோவிந்தியா? ஹலோ கோவிந்தன், அந்த கன்னிகாஸ்திரி ஹாஸ்டல்ல கற்பழிச்சு கலாட்டா பண்ணவங்க நாங்க தான். யாரா நீ? நீ என்ன பண்ண போற? ஆதாரம் எதுவுமே கிடைக்காது. கிடைக்காத அளவுக்கு தான் எங்க நடவடிக்கையும் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? அன்னைக்கு தெருவுல அடிச்சு ரகல பண்ணியே ஞாபகம் இருக்கா? அதே உதயம் ரகுவும் தான். பேஸ் பண்ணுவோமா? Come on, darling. எங்களை யாரா அழைக்கிற? கோவிந்தா, என்ன அவமானப்படுத்திட்டேன். உன்னை சும்மா விட மாட்டேனா? உன்னை சும்மா விட மாட்டேனா? டேய்! ஏண்டா கோவிந்தா, 4 பேருக்கு முன்னாடி நட்ட நடுத்தருவுல நாய் அடிக்கிற மாதிரி எங்க பசங்களை அடிச்சு லாக்கப்ல போட்டுருக்கிறியே உன்ன? ஐயய்யய்ய, வந்த விஷயத்தை மட்டும் பேசுங்க. இப்ப நம்ம யார் கூட வந்திருக்கோம்? தலைவர்கிட்ட சொல்லி உன்னை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்தல. ஒய் எங்கிட்ட கபட நாடகம் ஆடுறேன். என்ன நீ இன்னும் சரியா புரிஞ்சுக்கல நினைக்கிறேன். முதல்ல கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு அவங்களை ரிலீஸ் பண்ணு. சார் எதுக்காக? நோ எக்ஸ்பிளனேஷன்ஸ். டேம் இட், லாக்கப் தரையா? சார் நான் வந்து சொன்னதை செய்யா. அதுவும் நியாயம் தான். அது ஒரே தீர்த்துக்கிட்டாங்களா? இப்ப எல்லா இடத்துலயும் அதான் நடக்குது. குயிக் டிஸ்போசல். டேஜி, இந்த மாதிரி ஏதாவது நடக்க போகுதுன்னு உன்னை கையோட கூட்டு வந்தான். வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? நடக்காத ஒரு விஷயத்தை நம்பிக்கிட்டு இவங்களோட இங்க வந்து என்ன மிரட்டினீங்கன்னா என்ன சார் இது? பாய முடியா? நீ எங்க பசங்களை அடிச்சது உண்மை, இழுத்துட்டு போறது உண்மை. இப்ப நீ சொல்றதாயா பொய்? டேஜி, இப்ப எங்க பசங்க எங்கயா இருக்காங்க? வேற ஆர் தே? வேணும்னா காணவில்லைன்னு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி தர சொல்லுங்க சார். நான் கண்டுபிடிச்சு தந்துறேன் சார். What do you mean? Set of idiots, scoundrels, worthless buggers.